Believe it or not, it makes my stomach. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு. வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஃப்ரேம் அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இது ஒன் ஆஃப் த மேஜர் ஐகானிக் பிளேஸ் இன் துபாய். டூரிஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். இது வெறும் ஃப்ரேம் மட்டும் இல்லை, இதுதான் வந்து ஓல்டு துபாய் அண்ட் நியூ துபாய் வந்து செப்பரேட் பண்ணுற ஒரு மிடில் பிளேஸ். இப்போ நம்ம துபாய் ஃப்ரேம் டாப் வியூவில் இருக்கோம். இங்கேருந்து பழைய துபாய், தேரா, அதுக்கப்புறம் கராமா எல்லாமே தெரியும். அதே இந்த சைட் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கைஸ்கேப்பர்ஸ், புர்ஜ் கலீஃபா, அதுக்கப்புறம் எம்ஆர் டவர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லுவோம். அதுவும் வெளியிலேருந்து பார்க்காதீங்க, டாப்புக்கு நீங்கள் போகணும். போய் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ, துபாய் வியூ தெரியும். இந்த டாப் வியூக்கு நம்ம எப்படி வந்தோம், எவ்வளோ டிக்கெட்டு, எவ்வளோ நேரம் ஆச்சு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்டு ஃபுல் ஹிஸ்ட்ரி ஆஃப் துபாய் ஃப்ரேம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த துபாய் ஃப்ரேம் வந்து ஜவில் பார்க்கில் தான் இருக்குது. இந்த ஜவில் பார்க்குக்கு எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக டிக்கெட்டிங் கவுண்டரில் இருக்கோம். டிக்கெட் காஸ்ட் வந்து பர் அடல்ட் வந்து 50 dirhams. சில்ட்ரன் வந்து 3 வயசு கீழே இருந்தால் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. இதுவே 3 to 12 இருந்தால் 20 dirhams சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய க்யூ. இது ஆல்மோஸ்ட் ஃப்ரேம் என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 45 minutesலேருந்து ஒரு 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் துபாய் ஃப்ரேம்க்கு ரீச் ஆகிறதுக்கு ரெட் லைன் மெட்ரோ பிடிச்சிட்டு நேராக மேக்ஸ் ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து எக்ஸிட் 1 எடுத்திங்கன்னா போகிறோம். ஸோ இந்த எக்ஸிட் 1 எடுத்திங்கன்னா ஒரு 500 meters வந்து ஜவில் பார்க் என்ட்ரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து அந்த பார்க் வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் திருப்பி வந்து ஒரு பார்க்கை ஃபுல்லாக சுற்றணும். இது வந்து அதர் சைட் ஆஃப் பார்க் தான் வந்து ஃப்ரேம்ஸ் என்ட்ரன்ஸு. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 kilometer இருக்கும் நடக்கிறதுக்கு. நீங்கள் வந்து வீட்டில் பேரண்ட்ஸு, பெரியவங்க யாராவது கூட்டின்னு போனால் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது டாக்ஸியில் போய்ட்டு டைரெக்டாக ஃப்ரேம்ஸ்க்கு ரீச் ஆகிறது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம நடக்கும் போதே வந்து ரொம்பவே டயர்டாகிடுச்சு. ஸோ இங்கே இருக்க க்யூவும் அப்படியே மூவ் ஆரம்பிக்குது. ஸோ பேட்ச் பை பேட்சாக தான் விடுறாங்க. நான் போன டைம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2:30 to 3 o'clock இருக்கும். ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஒரு சன்செட் டைம் ஒரு 5:30க்கு போனீங்கன்னா உங்களுக்கு சன்செட் வந்து சூப்பராக தெரியும். அதே சமயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சீனிக் வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்லாப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் கொஞ்சம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். பேட்ச் பை பேட்சாக உள்ளே விடுறாங்க. அதனால தான் வந்து க்யூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். பாருங்கள், அந்த ஃப்ரேமோட வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அந்த டாப்புக்கு தான் இப்போ போகிறோம். இங்கே வந்து ஒரு மினி ஃபவுண்டன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் போட்டுட்டு ஒரு ஃபவுண்டன் ஷோ மாதிரி காட்டுறாங்க. நம்ம வந்து புர்ஜ் கலீஃபா ஃபவுண்டன் ஷோ மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இது வந்து ரொம்பவே சின்ன இடம். ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணமோ அங்கே வந்து நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. 3 tickets. Thank you. The last door. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த டோர் வர்றதுக்கு எனக்கு வந்து 1 hour ஆகிடுச்சு. நீங்களும் வந்து துபாய் ஃப்ரேம்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியே தான் வந்து பெரிய லைன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளேயும் ஏகப்பட்ட லைன் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. எல்லாருமே வந்து நிற்க வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம போகும்போது வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் வீடியோவோட கடைசியாக, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்மளுடைய பேட்சை வந்து உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது, அது மேலே தான் ஏறி நம்ம போகிறோம்.
என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி வச்சு இந்த ஊர் மன்னரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. வேறு லெவலில் வந்து என்ட்ரியே பயங்கரமாக இருக்குது. உள்ளே போன உடனே வந்து ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இது உள்ளே என்ட்ரு ஆன உடனே இவ்வளோ அழகான ஒரு மியூசியம் இருக்கும்னு. ஸோ இந்த மியூசியம் கேலரியில் வந்து ரொம்ப அழகாக எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஆஃப் துபாய், மெயினாக இங்கே வந்து ஃபிஷ்ஷிங், அதுக்கப்புறம் டெசர்ட் லிவிங் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃபு எப்படி இருந்தாங்க அதை பற்றி வந்து சூப்பராக இந்த மியூசியமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு துபாய் தேரா சைடு போனோம்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். நம்ம வந்து துபாயில் வந்து கடைங்கள் தான் சூக்குன்னு சொல்லுவோம். ஓல்டு சூக் ஏகப்பட்டது இருக்கும். அங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து ரொம்ப அருமையாக இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த மியூசியம் கேலரியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து நம்ம ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போகிறோம். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ இன்னும் சில நொடிகளில் வந்து லிஃப்ட் வரப்போகுது. ஸோ லிஃப்ட்டில் ஏறிட்டு நம்ம வந்து டாப்புக்கு போகிறோம். இங்கே வந்து ஒரு சூப்பரான கோட் வச்சுருக்காங்க. த வேர்ட் இம்பாசிபிள் இஸ் நோவேர் இன் த வொக்காபுலரி ஆஃப் த UAE. ஃபைனலாக மச் வெயிட்டட் மொமெண்ட் நம்ம லிஃப்ட்டில் என்ட்ரு ஆயாச்சு. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வியூ கிடைக்கும். ஸோ என்டையர் சீனிக் வியூ வந்து நீங்கள் அப்படியே லிஃப்ட்டு மேலே போகிற வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இப்போ நான் அதை தான் பண்ணின்னு இருக்கேன். ஹோட்டல் வந்து 48th ஃப்ளோர். நம்ம 48th ஃப்ளோரில் தான் இப்போ இருக்கோம். ஸோ எக்ஸிட் ஆகிறோம் லெஃப்டில் இருந்து. ஸோ டாப் வியூ ஆஃப் துபாய் ஃப்ரேம் இப்போ நம்ம இருக்கோம் மக்களே. ஸோ இந்த துபாய் ஃப்ரேம் கிளாஸில் வந்து நான் நல்லா காலை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். நம்ம உள்ளூர் மனசு எப்போவுமே ஒரு பயமாகவே இருக்கும், எங்கே இந்த கிளாஸ் உடஞ்சி நம்ம கீழே விழுந்துருவோமோ. ஆனால் எதுவுமே பயப்பட தேவையில்லை. பக்கா சேஃப்டி, சான்ஸே இல்லை. ஒன் டைம் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தைரியமாக நடந்து அந்த எண்டு வரைக்கும் போவீங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஃபுல்லாக படுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு முடிவில் தான் இருந்தேன். ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது வந்து ஜபெல் பார்க் வியூ. சின்ன சின்ன டோம்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து டாப் வியூ ஆஃப் ஃப்ரேம். நீங்கள் ஃப்ரேமுக்கு டாப்புக்கு வந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சௌனியர் ஷாப், அதுக்கப்புறம் சின்ன சின்ன காஃபி ஷாப்ஸ் இருக்கும். ஸோ 2 வியூ பார்க்கலாம். இது வந்து ஓல்டு துபாய் வியூ. இப்போ நம்ம பார்க்குறது கராமா சைடு, அதுக்கப்புறம் தேராலாம் வந்து இந்த சைடு தான் இருக்கும். இந்த கிளாஸில் வந்து ஒரு ஷேடட் லைட் எரியும். ஸோ கீழே வந்து என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம அப்படியே நடந்து போக ஆரம்பிப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூ, உங்களுக்கு ஃபுல் ஜபீல் பார்க்கே தெரியும். அது வந்து கொஞ்சம் நல்லாவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே. இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் வாக் பண்ணி இருக்கோம். கீழே பாருங்கள், அந்த சின்ன வாட்டர் ஃபவுண்டன் நான் காட்டினல அந்த ஃபவுண்டன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஷுவலாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். என்னை பாருங்கள், கேஷுவலாக நடந்து போயின்னே இருக்கேன் நான். ஸோ மேலே வந்து ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு வந்து கேக், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். கீழே வந்து நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தார்ல, அதே மாதிரி வந்து மேலேயே ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாரு. இந்த ஸ்கை வியூ இதை பேக்ட்ராப் வச்சு ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு பிரிண்ட் போட்டு உடனே தராங்க. நானும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அந்த கவுண்டரில் தான் தராங்க. நம்ம அந்த கார்டு ஒன்று கொடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்தோடனே. அந்த கார்டு நம்பர் நம்ம சொன்னோடனே அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ இருக்கோ அதை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு காட்டுவாங்க ஃபஸ்ட்டு. அது நம்ம பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இதோடைய காஸ்ட் வந்து 100 dirhams ஒரு ஃபோட்டோ. நம்ம ஊர் காசுக்கு 2500 ரூபா ஒரு ஃபோட்டோ. இப்போ நீங்கள் சின்ன சின்ன பில்டிங்லாம் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து ஓல்டு துபாய் வியூ. ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த வியூலேருந்து அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்தோன்னா இது தாங்க நியூ துபாய் வியூ. அந்த இடத்துல பாருங்கள் புர்ஜ் கலிஃபா தெரியுது, எமா டவர், அதுக்கப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சான்ஸே இல்லை. 2 அழகான வியூ ஒரே இடத்துலேருந்து பார்க்குறது தான் துபாய் ஃப்ரேம். நம்ம ஃப்ரேம் டாப் வியூ அந்த எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த லிஃப்ட்டை பிடிச்சி தான் நம்ம வந்து கீழே போக போகிறோம். துபாய் ஃப்ரேம் மேலேருந்து இப்போ கீழே வந்தாச்சு. கீழே வந்த உடனே லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாம் மேலேருந்து வந்து இங்கே அசம்பிள் ஆகிறாங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன தான் போட போகிறாங்க நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். சான்ஸில் வேறு லெவல் அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. துபாயோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐகானிக் பிளேசஸ்லாம் வந்து அழகாக சூப்பராக விஷுவல்ஸ் காட்டியிருக்காங்க. புர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், புர்ஜ் அல் அரப், அதுக்கப்புறம் மேஜரான ரோடு வந்து ஷேக் ஜயத் ரோடு. ஃபைனலே மக்களே நம்ம இந்த டூரோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இருந்து தான் எக்ஸிட் ஆக போகிறோம் நம்ம. அதே மாதிரி எலிவேட்டரில் இறங்கிட்டு அந்த எக்ஸிட் அங்கே தான் இருக்குது. ஸோ எக்ஸிட்டு போகிறதுக்கு முன்னாடி சின்ன வந்து ஃபோட்டோஷாப் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸில் எடுத்தாங்கள அந்த ஃபோட்டோவும் வந்து இங்கே தான் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடலாம். இந்த இடம் வந்து ஒரு சொவினியர் ஷாப். துபாய் ஃப்ரேமோட சொவினியர்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் கிடைக்கும். Thank you so much for watching this video. நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இங்கேருந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இடம், இன்னொரு பிளேஸ், அழகான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், உங்கள் ஜீவேஷ் ஜி.